ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து நம்முடைய சர்வ வல்ல தெய்வத்தை, மகிமையின் தெய்வத்தை இந்த காலை வேளையில் நாம் எல்லாரும் நம்முடைய ஸ்தோத்திரத்தினாலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் நம்மை கிருபையாக நம்மை பாதுகாத்தார். இந்த 4வது மாதத்தினுடைய இந்த இறுதி வாரத்திலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர், ஆச்சரியமானவர், அதிசயமானவர், நம்முடைய தேவைகளை சந்தித்தவர், நமக்கு ஆதரவாய் இருந்தவர், நம்முடைய பக்கபலனாய் இருந்தவர். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்கு இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து தேவ சமூகத்தில் வந்த நீங்களும் நானும் கர்த்தருக்கு நன்றி உள்ள துதி பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். நல்ல கொஞ்ச நேரம் ஆவியானவரே எங்கள் நடுவிலே வாசம் செய்யணுமே, எங்கள் நடுவிலே நீர் உலாவணுமே. நம்முடைய திவ்ய பிரசன்னம், நம்முடைய திவ்ய ஆளுகை இந்த காலை வேளையில் எங்கள் நடுவிலே இறங்கி வரணும். தூய ஆவியானவர் எங்கள் நடுவிலே வரணும். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாட வேண்டும். நம்முடைய மகிமையால் எங்களை கர்த்தர் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கர்த்தருடைய பேரின்பம், கர்த்தருடைய அனந்த கிருபை இந்த காலை வேளையிலே எங்கள் எல்லாரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறதே. இந்த காலை வேளையிலே உம்முடைய புதிய கிருபையினாலே எங்களை நிரப்புவீராக ராஜா, எங்களை நிரப்புவீராக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. விடுதலை கொடுக்கிறவர் எங்கள் நடுவிலே வந்திருக்கிறீர். விடுதலை கொடுக்கிறவர் எங்கள் நடுவிலே அசைவாட வந்திருக்கிறீர். உம்முடைய மகிமையின் மேகம், உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் நிறைவாய் நிறைக்கட்டும். ஆண்டவரே, நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகுமே. இந்த காலை வேளையிலே நிறைவானவர் எங்கள் நடுவிலே மகிமையான காரியங்களை நீர் செய்ய வந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய தூய பிரசன்னத்தை, உம்முடைய மகிமையின் ஆளுகை இந்த காலை வேளையில் எங்கள் எல்லாரையும் ஒரு விசை நிரப்புவதாக ராஜா, நிரப்புவதாக. எங்கள் நடுவிலே வாரும் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே வாரும், எங்கள் நடுவிலே உலாவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் எல்லாரையும் நிரப்புவதாக ராஜா. ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். Yes Lord. தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா நிரப்பிடும். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். ஆமென். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா நிரப்பிடும். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, தூய ஆவியானவரே, இந்த காலையில் எங்கள் நடுவில் நம்முடைய வார்த்தையின்படியே வந்திருக்கிறேன். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியே
எங்கள் நடுவிலே இடைபடும்படியாக, எங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே எழுந்தருளி இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே வல்லமையா இந்த காலை வேளையிலே அசைவாடும் நம்முடைய தூய பிரசன்னம் எங்களை சந்திப்பதாக ஆண்டவரே. நம்முடைய ஆளுகை எல்லாரையும் நிரப்பணும் ஆண்டவரே, எல்லாரையும் மூடணும் ஆண்டவரே. ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தினாலே எல்லாரையும் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நிரப்புவீராக, நிரப்புவீராக. உம்மை மாத்திரம் நாங்கள் இந்த காலை வேளையிலே உயர்த்த எங்களுக்கு ஒரு மேலான கிருபையை கர்த்தர் தருவீராக. பரலோக பிதாவே, இது நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலே தேவ பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் இருப்பது எத்தனை பெரிய பாக்கியம் ஆண்டவரே, எத்தனை பெரிய கிருபை. கடந்த வாரமெல்லாம், கடந்த நாட்கள் எல்லாம் எங்கள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்தீர், சுகம் பலன் தந்தீர். இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை உயர்த்த ஆராதிக்க, தெய்வ பாதத்திலே அமர்ந்து காத்திருக்க, வேத வசனங்களை கேட்கும்படியாக உம்முடைய வார்த்தை, உம்முடைய பாதத்தண்டையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் நடுவில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் பலத்த கிரியைகளை நீங்க செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல்களை பகுதியை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆவியோடு உண்மையோடு முழு இதயத்தோடு பலத்தோடு உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்க சேவிக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே நம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக, வரங்களினாலே வல்லமைகளினாலே கர்த்தர் நிரப்புவீராக. ஆராதிக்கும் பொழுதே நம்முடைய வல்லமை சுகமாக்கட்டும் ஆண்டவரே. துக்கங்கள் மாறட்டும், ஆனந்த களிப்புள்ள இதயத்தை கர்த்தர் எல்லாருக்குள்ள இந்த காலை வேளையிலே வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேச வேண்டும். நம்முடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் கிருபை தருவாராக. நம்முடைய மகனை மறைத்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு இடைபடும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதப்படுத்தி கொண்டு வருவாராக. புதிய நபர்களும் இந்த நாளிலே எங்களோடு கூட இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கொடுக்கிற விடுதலையை, சந்தோஷத்தை, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவரே, இந்த காலை வேளையில நாங்க சிறுகணும், நீங்க பெருகணும் ஆண்டவரே. கல்வாரி ஆண்டையில் எங்கள் எல்லாரையும் ஒரு விசை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனுடைய துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய தெய்வீக பிரசன்னம் ஆளுகை மாத்திரம் எங்களை நடத்தி நம்முடைய சித்தம் போல நடத்தி செல்லுங்க. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இன்னொரு வாரத்தையும் கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்து இந்த காலை வேளையிலே தெய்வ சமூகத்திற்கு நாம் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை கனப்படுத்த கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல கிருபையை, வாய்ப்பை தந்திருக்கிறார். நம்முடைய தேவன் துதிகளின் நடுவிலே வாசமாய் இருக்கிறவர். ஆகவே நம்முடைய தேவனை இந்த காலை வேளையில் எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். துதிக்கு பாத்திரர் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். அந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் உயர்த்துவோம். துதிக்கு பாத்திர தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். துதிக்கு பாத்திர தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். சேனை அதிபர் தடைகள் முறித்து தொடர்ந்து பாதையில் செல்கிறார். சேனை அதிபர் தடைகள் முறித்து தொடர்ந்து பாதையில் செல்கிறார். எரிகோ மதிலை வீழ்த்துவோம், அவரின் பலத்தால் வெல்லுவோம். எரிகோ மதிலை வீழ்த்துவோம், அவரின் பலத்தால் வெல்லுவோம். துதிக்கு பாத்திரம் அவரே, துதித்து பாடி துதிக்கு பாத்திரவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். வல்லமீட்பர் இயேசுதாவே, அவரை நாம் ஜீவிக்கிறார். வல்லமீட்பர் இயேசுதாவே, அவரை நாம் ஜீவிக்கிறார். நமக்கு தீராய் எழும்பிடும் எந்த ஆயுதம் வாய்க்காது.
வாய்க்காதே, நமக்கு எதிராய் எழும்பிடும் எந்த ஆயுதம் வாய்க்காதே. துதித்து பாத்திரம் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். துதிக்கு பாத்திரம் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். பெரிய காரியம் செய்திடுவார் நம்பும் தேவன் பெரியவர். பெரியவரே காரியம் செய்திடுவார் நம்பும் தேவன் பெரியவரே. தாழ்மிதிக்கும் தேசம் தருவார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். தாழ்மிதிக்கும் தேசம் தருவார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். துதிக்கு பாத்திரம் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். துதிக்கு பாத்திரம் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். வல்ல மீட்பர் இயேசுவே, அவரின் அன்பில் ஜீவிக்கிறார். வல்ல மீட்பர் இயேசுவே, அவரின் அன்பில் ஜீவிக்கிறார். நமக்கு எதிராய் எழும்பிடும் அந்த ஆயுதம் வாய்க்காதே, நமக்கு எதிராய் எழும்பிடும் அந்த ஆயுதம் வாய்க்காதே. துதிக்கு பாத்திரம் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். துதிக்கு பாத்திரம் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். பெரிய காரியம் செய்திடுவார் நம்பும் தேவன் பெரியவரே. பெரிய காரியம் செய்திடுவார் நம்பும் தேவன் பெரியவரே. தாழ்மிதிக்கும் தேசம் தருவார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். தாழ்மிதிக்கும் தேசம் தருவார், கண்ணின் மணி போல் காத்திடுவார். துதிக்கு பாத்திரம் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். துதிக்கு பாத்திரம் தூயவரே, துதித்து பாடி உயர்த்திடுவோம். அல்லேலூயா. நமக்கு எதிராய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காதே போக செய்கிற ஒரு சர்வ வல்லவரை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். நாம் நம்புகிற தேவன் பெரியவர், சர்வத்தையும் படைத்தவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவராலே முடியாதது என்பது எதுவுமே இல்லை, எல்லாமே கூடும். வேதவசனம் சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதவைகள் எல்லாம் தேவனாலே கூடும் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய பார்வையில் அது பெரிதாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எந்த ஒரு காரியமும் பெரிதானதே அல்ல, எந்த ஒரு சூழ்நிலையும் பெரிதானதே அல்ல. எல்லாவற்றையும் மாற்ற அவரால் கூடும். அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்து உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. அந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை நாம் ஆராதிச்சு மகிமைப்படுத்துவோம். உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன். உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேச நீரல்லோ. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்ம நேச நீரல்லோ. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்திட்டாலும் மாறாத தெய்வம் நீரல்லோ.
ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, இயேசுவின் நாமம் ஜொலிக்குதே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்திட்டாலும் மாறாத தெய்வம் நீரல்லோ. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, இயேசுவின் நாமம் ஜொலிக்குதே. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. ஆமென். உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. வியாதிகள் வந்தாலும் சோர்வுகள் நேரிட்டாலும் சுகம் தரும் தெய்வம் நீரல்லோ. காக்கும் கர்த்தர் நீரே, கருணையின் தேவன் நீரே, துதிகளின் பாத்திரர் நீரே. வியாதிகள் வந்தாலும் சோர்வுகள் நேரிட்டாலும் சுகம் தரும் தெய்வம் நீரல்லோ. காக்கும் கர்த்தர் நீரே, கருணையின் தேவன் நீரே, துதிகளின் பாத்திரர் நீரே. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. ஆமென். லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. எல்லாரும் சொல்லலாமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்துட்டாலும் மாறாத தெய்வம் நீரல்லோ. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, இயேசுவின் நாமம் ஜொலிக்குதே. ஆமென். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்துட்டாலும் மாறாத தெய்வம் நீரல்லோ. ராஜாதி ராஜன் நீரே, தேவாதி தேவன் நீரே, இயேசுவின் நாமம் ஜொலிக்குதே. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. ஆமென். லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. உம்மை உயர்த்திடுவேன், உம்மை போற்றிடுவேன், தேவாதி தேவன் நீரல்லோ. லீலி புஷ்பம் நீரே, சாரோனின் ரோஜா நீரே, என் ஆத்மநேச நீரல்லோ. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் விலகி போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, பயப்படாதே. எப்பேற்பட்ட சூழ்நிலை எரிகோக்கள் உனக்கு முன்பாக தடையாய் நின்றாலும் என் கிருபை உன்னை விடுவிக்கும், என் கிருபை உன்னை ஆச்சரியமாக கொண்டு செல்லும் என்று நம்மை பார்த்து சொல்லுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த எதுவும் தடைபடாது, அதை யாராலும் தடுக்கவும் முடியாது. அவர் செய்ய நினைத்ததை அவர் நிச்சயமாக அவர் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை நினைத்து பாடலாமா? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் எல்லாம் அதை ஆச்சரியமாய் பார்க்கும். அந்த விசுவாசத்தோடு அந்த பாடலை பாடலாமா? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன்.
என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. எல்லாரும் சேர்ந்து என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாத போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடம் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடம் கொள் என்றாரே. கர்த்தரின் அருகில் வந்து நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. அருகில் வந்து நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடம் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடம் கொள் என்றாரே. நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. அருகில் வந்து நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன்.
நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? என்னை சுற்றி உள்ள கண்கள் நான் உயர்வதை, நான் பெருகுவதை நிச்சயமாய் அதிசயமாய் பார்த்து இந்த ஆண்டவரை ஆராதிக்க வரத்தான் போகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரும் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் உதவி கொடுக்கிற, ஒத்தாசை கொடுக்கிற ஒரு பர்வதமாகிய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய துணையாக இருக்கிறார். அங்கு பரத்திலிருந்து கர்த்தர் நமக்கு உதவியை அனுப்பி தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த தேவனை பாடுவோமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அந்த பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்று கடங்கான நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். என்று கடங்கான நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தாக நின்றிடும், நிலைமாய் புவியாக நின்றிடும். மலைகள் பெயர்ந்தாக நின்றிடும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாடுவோட்டார், என்னை காக்கும் தேவன் உரைத்தார். என் காலை தள்ளாடுவோட்டார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உரைக்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உரைக்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். Yes, Lord. நன்றி ராஜா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். பலபக்கத்தில் நிழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. பலபக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவு சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவு சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன்.
நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட போட்டார், இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்குத்தான் செய்வாரும் பர்வதமே, நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தான் செய்வாரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழலவரே, வருவான காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவு சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவு சேதப்படுத்தாதே. எனக்குத்தான் செய்வாரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தான் செய்வாரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். என் தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன். என் தீங்கும் என்னை அணுகாமல் மரத்தையும் பத்திரமாக காப்பரே. இது முதலாவே தூக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பரே. இது முதலா எனக்குத்தான் செய்வாரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தான் செய்வாரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எனக்குத்தான் செய்வாரும் பர்வதம், நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. வல பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் நிழலாய் இருப்பவர், பாதுகாப்பாய் இருப்பவர் நம்முடைய தேவன். அதனாலதான் இதுவரைக்கும் தப்பித்திருக்கிறோம். தேவ கிருபை நம்மை நம்முடைய குடும்பத்தை சூழ்ந்திருந்தபடியினாலே, தேவ தயவு நமக்கு இருந்தபடியினாலே கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவையாக்கி நம்மை சரியாய் நடத்தி கொண்டு போகிற தேவன். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படி எழுந்து நின்று உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. அது என்னை பலவானாய் மாற்றுகிறது. ஆண்டவரே, தெய்வீக பிரசன்னம், அந்த பிரசன்னம் எனக்குள்ளே வரும்போது என்ன ஆனந்தம்! என்னை ஆகாய வரைக்கும், பரலோக அனுபவம் வரைக்கும் கொண்டு போவது கர்த்தருடைய பிரசன்னம். தாயானவள் தன் பிள்ளையை கூட மறந்து போகலாம், ஆனா என்னை மறவாதவர் என்னோடு கூட இருக்கிறேன். தகப்பனை போல இரக்கமுள்ளவராயிருந்து தோள் மேல என்னை சுமக்கிறவரே, பரிசுத்தரே, இந்த காலை வேளையிலுமே நான் பணிந்து கொள்ளுகிறேன். இந்த காலை வேளையிலுடைய ஆவியால் என்னை நிரப்புங்க. எத்தனை பேர் கேட்க போறீங்க? ஆண்டவரே, நம்முடைய ஆவியால் இந்த காலை வேளையில் என்னை நிரப்புங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு விஷயம் என்னை நிரப்புங்க. இழந்து போனதை எனக்கு மறுபடியும் தாங்க ஆண்டவரே. என்னை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இந்த காலை வேளையில் என்னை உயிர்ப்பிக்கட்டும் என்று சொல்லி ஒரு தாகத்தோடு அப்படியே கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கலாமா? உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம்! ஓ
ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மன்னான உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னான உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. Yes, Lord. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் கண்பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தாயானவள் தன்பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என்னேசுவே உம்மாவியா ஒரு விசையா என்னை நிரப்பிடும் ஐயா. நிரப்புங்க டாடி. ஓ ஷபலபரந்தரபரபோ ரபலபோ ஷண்டலபரபோ. உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரை உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே.
உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகம் உன்னை பலவானாய் மாற்றும். ஒருவேளை இந்த காலை வேளையிலே பலவீனனாய் சரீரத்தில் வேதனையோடு பலவீனத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகம் உன்னை பலவானாய் மாற்றும். எல்லாரும் அப்படியே கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் உயர்ந்தவர், அவர் பெரியவராயிருந்தும் தாழ்மையுள்ள நம்மை தேடி வந்த தெய்வம். நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக ரத்தம் சிந்தினவர், நமக்காக அடிகள் பட்டவர், நம்மை விடுதலை ஆக்கும்படியாக தம்மையே ஒப்பு கொடுத்த நல்ல ஒரு நேசர். இவரை போல அன்பு செலுத்துகிறவர் இந்த பூமியில எவரும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு முகாந்திரம் உண்டு. நம்மை விட நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், சன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு தேவன் நம்மை பிடித்தாரே, தேவன் நம்மை வேறு பிரித்தாரே. எதற்கு? எஜமானனுக்கு நீ உபயோகமாய் இருப்பதற்கு, எஜமானனுக்காக வேலை செய்வதற்கு, எஜமானுடைய சேவைக்காக, வேலைக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனா தேவன் நம்மை அழைத்த நோக்கத்தை விட்டு நம்முடைய சுய சித்தத்திலே, சுய விருப்பத்திலே இன்றைக்கு வேறு திசையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். உனக்கு கைகளை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? அழியாத அவருடைய ராஜ்யத்தை கட்ட. உனக்கு வாய்களை கொடுத்தது எதுக்கு தெரியுமா? அவருடைய வார்த்தையை பேச. ஒரு நாளிலே பைத்தியமா இருந்தோம், நம்மளை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தர் அவருடைய வேலைக்காக அவருடைய சமூகத்தில் வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவர்கிட்ட இந்த காலை வேளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை விட்டு நான் விலகி ஓடி இருந்தால் இந்த காலை வேளையிலே மறுபடியும் என்னை ஒரு விசை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. என்னுடைய சுய விருப்பத்தினாலே, சுய காரியத்திற்காக, சுய பெருமைக்காக தேவனை விட்டிருந்தா என்னை கர்த்தர் மறுபடியும் என்னை எடுத்து ஒரு விசை பயன்படுத்துங்க, பயன்படுத்துங்க. மனித முகத்தை பார்த்து ஆண்டவர் சமூகத்தை, ஆண்டவர் வேலையை அற்பமாக நீ எண்ணி இருப்பாயானால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்புக்கு. மனிதன் இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு மாறி போவான். ஆனா கர்த்தர் தான் மாறாதவர். உனக்கு வாக்கு கொடுத்தவர் என்னைக்குமே மாற மாட்டார். உன்னை குறித்து கர்த்தர் பெரிய திட்டம் வச்சுதான் உன்னை முன் குறித்து அழைத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலைவேளை அவருக்கு உங்க வாழ்க்கையை அப்படியே அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன்.
கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து அப்படியே ஆராதிங்க. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை எடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணி வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே. ஆராதிப்பேன் அதை எண்ணி வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே. ஆராதிப்பேன் இயேசுவே. I lift up your name. ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமோ என் போஜனம். உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமோ என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே. வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள்கிட்ட என்ன நன்மை இருக்குன்னு தெரியல. ஆனா வெறுமையா இருந்த உங்களை என்ன நன்மையை கர்த்தர் பார்த்தாரோ தெரியல. உங்களை அழைத்து கர்த்தர் இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். உங்க பின்னணியத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எந்த நிலையிலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா உயர்த்தி வச்சாரு? நீ சுகபோகமாய் வாழ்வதற்கு அல்ல, அவருடைய சித்தத்தை நீ செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். இந்த காலவெளியில் அவரை பார்த்து சொல்லுங்க, இவ்வளவு பெரிய மேன்மை எனக்கு வந்ததற்கு நான் என்னிடத்தில் ஒரு தகுதியும் இல்லை, ஒரு மேன்மையும் கிடையாது. என்னை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருப்பதற்கு, அவருடைய திருநாமத்தை நான் உயர்த்துவதற்காக, அவருடைய திருநாமத்தை நான் மகிமைப்படுத்த, அதை குறித்து பேச, பிரஸ்தாபம் பண்ண என்னை கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன
என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னிலிருந்து உம்முடைய சித்தம் செய்வேன். எதற்காக என்னை கர்த்தர் பிடித்தீரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்க அவர் விருப்பத்தை செஞ்சு பாருங்க, உங்க விருப்பத்தை தானா கர்த்தர் நிறைவேற்றுவார். அவருடைய நோக்கம் உங்க நோக்கமாக இருந்து செயல்பட்டு பாருங்கள். உங்க நோக்கங்களை திட்டங்களை கர்த்தர் ஜெயம் சிறக்க பண்ணுவார். அவருக்கே உங்கள் வாழ்வை முழுவதுமாய் அர்ப்பணித்து பாருங்கள். அவருக்காக ஓடுங்கள், அவருக்காக கிரியை செய்யுங்கள், அவருக்காக பிரயாசம் எடுங்கள். உங்கள் முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையில் நம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் நடுவில் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தொட்ட கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக நன்றி. தொடர்ந்து ஆவியானவருடைய பிரசன்னம் எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் இன்னும் அனலாக்கட்டும். இன்னும் ஆழத்தின் அனுபவங்களை கர்த்தர் தருவாராக. இந்த வாரம் முழுதும் கர்த்தரோடு கூட இணைந்து ஆண்டவரே, தேவ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும். தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட பேசுவாராக. தெய்வ சத்தத்தை கேட்க ஆவியானவர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.